ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கீரை கடைசல் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா நைஸாக கீரையை அரிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பூச்சி இதெல்லாம் இல்லாமல் பார்த்து நல்லா நைஸாக பொடி பொடியாக கீரையை அரிஞ்சு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தோட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா கீரையில் நிறைய மண் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் எடுக்கணுன்னா நிறையா ஒரு 4-5 தடவை நல்லாது வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அந்த மண் இல்லாமல் இருக்கும். ஆனால் கடையிறங்கிறப்ப சாப்பிடும்போது நரன்னு மண் மாதிரி இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக பைத்தம்பருப்பு போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதோடையே நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல கீரை, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த மெயினாக கீரை கடைசலுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகபட்சம் நான் சமையலுக்கே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நல்லா சுண்டி தண்ணி இப்படி வரணும். நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டியை வச்சு நம்ம மேஷ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி நல்லா வற்றிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேல தான் உப்பு போடணும். ஏன்னா முன்னே போட்டால் உப்பு போட்டால் கீரை கடுத்து போயிடும். அதனால் முன்னவே போடக்கூடாது. லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதோட கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டுக்கணும். தேங்காய் பூ போட்டு நல்லா ஒரு குழிக்கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடணும். நல்லா மத்து இருந்தால் மத்து வச்சு மேஷ் பண்ணலாம். என்கிட்ட மத்து இல்லை, அதனால நான் இந்த குழிக்கரண்டியை வச்சே நல்லா மேஷ் பண்ணி விட்றேன். சில பேர் கடைய முடியலன்னு சொல்லிட்டு மிக்சியில் அடிச்சிருவாங்க. அது டேஸ்ட்டும் இல்லை, சத்தும் இல்லை. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி குழிக்கரண்டிலே வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும். அதுதான் கீரை கடைசல். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இதில் கடைசியாக இப்போ நம்ம இதில் பச்சை மிளகா போடலை. ஏன்னா பச்சை மிளகா போட்டால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு காரமாக இருக்கும்னு நான் பச்சை மிளகா போடல. உங்களுக்கு காரம் வேண்டாம், நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் அதுக்கு பதிலாக காரம் போடலன்னு என்ன பண்ண போகிறேன், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கடைஞ்சி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகும் பட்டை மிளகாயும் போட்டு தாளித்து அந்த கீரை கடைஞ்சதில் எடுத்து போட்டுக்க போகிறேன். காரத்துக்காக நான் ஒரே ஒரு பட்டை மிளகாய் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இதை போட்டு நான் கடைய மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். அவ்வளோதான், சுவையான கீரை கடைசல் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.